தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எல்லா வாயில்களும் திறந்து வரவேற்பு அளிக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டே 1. ஆக்சுவலி நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இன்னிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் வரும். ஐ மீன் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக் சரிங்களா, ஜென்ரல் இங்கிலீஷில். அதில் யூனிட் 1 ப்ரோஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இனிமேல் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு கண்டினியூஸாக எல்லா வீடியோஸும் வரும், பொறுமையாக வரும். ஸோ கவலைப்படாதீங்க சரிங்களா. மேக்ஸுக்கெலாம் வந்து நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ மேக்ஸிமம் அதை பார்த்துக்கோங்க, அதுவே இனஃப் நினைக்கிறேன். ஏதாச்சும் 1-2 டாபிக் விட்டுருப்போம், 4-5 டாபிக், அதெல்லாம் அப்பப்போ அப்படியே கேப் கிடைக்கிற ஃபீல் பண்ணுறேன் சரிங்களா. சரி ஓகே, டைட்டில் பாருங்களேன். தி போர்ட்ரேட் ஆஃப் ஏ லேடி, ஒரு பெண்ணை பற்றிய கதை சித்திரம் தமிழில் சொல்லணும். இது எழுதினது யாருனாக்கா குஷ்வந்த் சிங் என்பவர் சரிங்களா. ஓகே, இப்போ குஷ்வந்த் சிங் பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாமில் கேட்கலாம், ஸோ தெரிஞ்சுக்கலாம். சில பேர் நினைப்பீங்க சிலபஸில் இல்லையே, நியூ புக் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலபஸில் இல்லாத நிறைய கேட்டிருக்காங்கல்ல எக்ஸாமில். ஸோ அதனால் எல்லாமே படிச்சிடணும் சரிங்களா. சில பேர் இன்னும் கேட்டாங்கன்னா, சிலபஸில் வந்து இருக்கிற மாரி எனக்கு பாயிண்ட்டாக கொடுங்க, டே பை டேவாக கொடுங்க, இன்றைக்கி என்ன படிக்கணும் அன்றைக்கி என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. சில பேர் குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டு அந்த டைமுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணி பாருங்கள் அப்படின்லாம் கேட்டாங்க. ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான், நம்ம லைன் பை லைன் எல்லாமே படித்தாகணும். அடுத்தது நான் இப்போ ஒரு நோட்ஸ் எடுக்கிறேன், அதை முடிச்சுட்டுனாக்கா அடுத்து நான் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ டைம் இது தான், இப்படி தான் நான் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வீடியோஸ் வரும். நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெல் ஐக்கன் வச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா. நான் எப்போ டைம் கிடைக்குதோ, நான் எப்போலாம் ஒரு வீடியோ முடிக்கிறனோ அப்பப்போ நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு கிளியராக இந்த டைம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக என்னால் சொல்ல முடியல. ஸோ அந்தளவுக்கு நான் ஆர்கனைஸ்டாக பண்ணுறதும் இல்லை. நான் படிக்கிறேன், முடிக்கிறேன், என்னோடய சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் முடிச்சிடறேன். ஓகேவா. சரி வாங்க டைட்டிலுக்கு போயிடலாம். சரி ஓகே, ஆத்தரை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு இந்தியன் நாவலிஸ்ட் அண்ட் லாயருங்க. இதெல்லாம் புக்லேயே இருக்கும், இருந்தாலும் அதில் எது ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் சொல்கிறேன். எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்ட்டு. அவர் வந்து ஒரு இந்தியன் நாவலிஸ்ட்டு, ஒரு லாயரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எங்கே படித்தார் பார்த்தீங்கன்னாக்கா செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லியில் படித்தார். அதுக்கப்புறம் கிங்ஸ் காலேஜ் லண்டனில் படித்தார். அப்புறம் ஐஎஃப்எஸ்னாக்கா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸா, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் 1947 பாஸ் ஆயிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவரை எல்லாருக்கும் எப்படி தெரியும், ஐ மீன் இது எதுக்கெலாம் பேர் புகழ் பெற்றவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய செக்குலரிசம், அவருடைய சர்க்காசம் அண்ட் லவ் ஃபார் போய்ட்ரி. சர்க்காசம்னாக்கா இந்த கலாய்கிற மாரி பேசுவாங்க தெரியுமா, அதுமாரி. ஸோ அந்தமாரி இருப்பார். அதுமாதிரி இந்த போயட்ரிக்கு அவருடைய லவ், அவருடைய காதல், அவருடைய அன்பு எப்படி இருந்துச்சு அதை பற்றிலாம், அதனாலே இவர் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸானவர். அடுத்தது இவர் எடிட்டராக இருந்திருக்காரு. எதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய லிட்ரரி ஒர்க்ஸில் வந்து பண்ணிருக்காரு, நிறைய மேகசின்ஸில் நியூஸ் மேகசின்ஸ்லாம் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2 நியூஸ் பேப்பரில் இருந்திருக்காரு சரிங்களா. அடுத்தது இவர் வந்து பத்மபூஷன் வந்து 1974 வாங்கியிருக்காரு. அப்புறம் பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, சாகித்யா அகாடமி ஃபெல்லோஷிப் பை சாகித்யா அகாடமி ஆஃப் இந்தியா, சாகித்யா அகாடமி ஃபெல்லோஷிப் வாங்கியிருக்காரு சரிங்களா. அடுத்தது இவருடைய கிரேட்டஸ்ட் ஆர் பிரில்லியன்ட் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குஷ்வந்த் சிங்கோட இது தி மார்க் ஆஃப் விஷ்ணு, எ ஹிஸ்ட்ரி ஆஃப் சிக்ஸ், த ட்ரெயின் டு பாகிஸ்தான், சக்ஸஸ் மந்த்ரா, வி இந்தியன்ஸ் அண்ட் டெத் அட் மை டோர் ஸ்டெப். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 5 இது நம்ம படிக்கணுமா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் வர்றப்ப இவருடைய ஒர்க்ஸ் இருக்குல்ல, இந்த ஒரு 4 இதில் ஒரு 3 கொடுத்துட்டு ஒன்று வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு இதில் எது இவருடைய பிரில்லியன்ட் ஒர்க்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்லைனாக்கா வேறு ஏதாச்சும் 3 ஒர்க்ஸு கொடுத்துட்டு இதுலேருந்து ஒன்று கொடுத்து எது இவருடைய பிரில்லியன்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதனால் வேறு வழியில் படிச்சுக்கோங்க. இந்த மார்க் ஆஃப் விஷ்ணு ஓகேங்களா, முதல்ல மார்க் போட்டார். எதில் மார்க் போட்டார்னா ஹிஸ்ட்ரியில் போட்டார். அப்புறம் சிக்கிக்கிட்டார், அதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிக். ஓகே, சிக்கிக்கிட்டார். எதில் சிக்கினாருனாக்கா ட்ரெயினில் சிக்கினார். ட்ரெயினில் எங்கே போயிடுச்சுன்னா கடைசியில் ட்ரெயினில் சிக்கிக்கிட்டாருன்னு தெரியும். எங்கே போய் சிக்கினாரா, பாகிஸ்தானில் போய் சிக்கிட்டார். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மந்திரம் போட்டு சக்ஸஸாக தப்பிச்சிட்டாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் நாங்களாம் இந்தியன் டாடே, எங்களுக்கெல்லாம் சாகலாம், எங்கள் வீட்டுக்கு வெளில தாண்டா நிற்குன்னு சொல்லிட்டு டயலாக் பேசினார். ஓகேவா. த மார்க் ஆஃப் விஷ்ணு, எ ஹிஸ்ட்ரி ஆஃப் சிக்ஸ், த ட்ரெயின் டு பாகிஸ்தான், சக்ஸஸ் மந்த்ரா, வி இந்தியன்ஸ் அண்ட் டெத் அட் மை டோர் ஸ்டெப். எங்கள் அடித்து அந்த கேப்பில் சும்மா ஒரு ஸ்டோரி மாரி சொல்லிட்டு மனசு வச்சுக்கோங்க. ஓகேவா. சரி ஓகே, கிளாசரி அது கிளாசரி பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஒரு 15 இருக்கும் புக் பேக். ஐ மீன் 10-15 இருக்கும். ஓகே, 15 இருக்குது புக் பேக்கில். ரொம்ப முக்கியமானதுங்க, புக் பேக்கில் ரொம்ப தெளிவாக படிச்சிடணும். ஓகேங்களா. முதல்ல இந்த கண்டென்ட்லாம் சொல்லிடுறேன். இந்த யூனிட்டில் ப்ரோஸில் என்ன தேவையோ இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அது உள்ளே போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேண்டல் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷெல்ஃப் ப்ரொஜெக்டிங் ஃப்ரம் த வால் அபவ் ஏ ஃபயர் பிளேஸ். ஓகேவா. அடுத்தது அப்சர்டு, இன்கன்சிஸ்டன்ட் ஆர் இல்லாஜிக்கல் சரிங்களா.
சரி, தமிழ்லையும் சொல்லிடுறேன். மேண்டல் பீஸ்னு வச்சுக்கோங்களேன், இந்த அடுப்பங்கரை ஆலை மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, இல்லைனாக்கா அடுப்பங்கரையில் உள்ள தட்டு மாடம் அப்படி சொல்லுவாங்க. அப்சர்வ்னா இன்கன்சிஸ்டன்ட் ஆர் இல்லாஜிக்கலாக லாஜிக்கே இல்லாமல் இருக்கும். அப்படி தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா முட்டாள்தனமான, ஓகே, இல்லை ஒரு கேலிக்குறியான அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஃபேபிள்ஸ் அப்படின்னா டேல்ஸு, ஸ்டோரிஸ், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஹாபிள்டு அப்படின்னாக்கா வாக்டு அன்ஸ்டடிலி அப்படின்னாக்கா ஒரு ஸ்டெடியாக நடக்காமல் அப்படியே நடக்கிறது. ஐ மீன் எப்படி சொல்கிறது, வாக்டு அன்ஸ்டடிலி, அவ்வளோதாங்க. ஐ மீன் வயசானவங்களாம் எப்படி நடப்பாங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன். சும்மா அவங்க நடக்கும்போது அப்படி ஒரு ஸ்டெடியாக இருக்கா டப்புன்னு கீழே விழுகிற மாதிரி நடப்பாங்கள்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஹாபிள்டு. ஓகேவா. பக்கர் அப்படின்னாக்கா டு கான்ட்ராக்ட் த ஃபேஸ் இன்டு ரிங்கிள்ஸ். ஃபேஸ் வந்து இப்போ நம்மளுக்கு நல்லா கிளியராக இருக்கும்ல, ஷைனிங்காக இருக்கும், ஒரு சாஃப்டாக இருக்கும். அதே பக்கர்னு எப்படின்னாக்கா அப்படியே இப்போ ரிங்கிள்ஸ் அவங்களுக்கு தெரியும்ல, கேர்ள்ஸுக்கெலாம் தெரிஞ்சிருக்கும், பாய்ஸ்க்கு ஒரு தெரியும், சுருக்கமாக இருக்கும்ல. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம ஃபேஸ் அழகாக இருக்குது, ஃபேஸ் அப்போ சுருங்கி அப்படி ரிங்கிள் ஆகிடும். ஓகேவா, அதுதான் சொல்லியிருக்காங்க பக்கர்னா. எக்ஸ்பென்ஸ்னாக்கா வைட் ஸ்ப்ரெட். ஓகேவா. மோனோட்டோனஸ்னாக்கா அன்சேஞ்சிங் ஆர் போரிங். மோனோட்டோனஸ்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டி வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க, அந்த பாட்டை திரும்ப பாடுறாங்க. உங்களுக்கு ஒரு இதை எத்தனை தடவை கேட்பீங்க, நிறைய தடவை கேட்டால் அது போர் அடிக்கும்ல, அதை மாற்றவே மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன் போரிங் ஆர் அன்சேஞ்சிங் சொல்லியிருப்பாங்க. ஸ்னாப்ட் அப்படின்னாக்கா ப்ரோக் ஆர் கட். எப்படி சொல்ல உங்களுக்கே தெரியும், ப்ரோக்னாலும் உங்களுக்கு தெரியும், கட்னாலும் தெரியும் உங்களுக்கு. செக்லூஷன் அப்படின்னாக்கா ஐசோலேஷன். உங்களுக்கே தெரியும் செக்லூஷன் மீன்ஸ் என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இப்போ ஒரு கூட்டமாக இருக்கிறீங்கனாக்கா அவங்கள்ட்ட இருக்க விருப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து தனியாக ஒதுங்கிட்டீங்க, யார் கூடயும் சேர மாட்டீங்கன்னா அதுதான் ஐசோலேஷன். ஒரு பொருளை தனிமைப்படுத்துறது ஐசோலேட். ஓகேவா. பெட்லாம் அப்படின்னாக்கா நாய்ஸி கன்ஃபியூஷன். ஓகேங்களா. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு எப்போதுமே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் மைண்டு. ஓகேவா, அதுதான் பெட்லாம் சொல்லுவாங்க. ஸோ பெர்ச் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சாட் ஆர் ரெஸ்டட். பெர்ச்சுனாக்கா ரெஸ்ட், உங்களுக்கே தெரியும், ஒரு அமைதியாக அதுக்கு ஒரு நிலைப்படுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி. ரிபியூக்ஸ் அப்படின்னாக்கா ஸ்கோல்டிங்ஸ்னால் திட்டுறது. சரிங்களா. டிலாபிடேட்டர் அப்படின்னாக்கா டேமேஜ்னு உங்களுக்கு அர்த்தம் நிறைய பேர் தெரியும். ஸோ பேலர் அப்படின்னாக்கா அண்ட் அன்ஹெல்தி பேல் அப்பியரன்ஸ்னாக்கா அன்ஹெல்த்தின்னு உங்களுக்கு தெரியும், ஒரு ஹெல்த்தியாக இல்லாமல் அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குனாக்கா இந்த ஒரு மங்கிய நிலைமையில் இருக்கும் தெரியுமா. ஐ மீன் இப்போ வயசாங்களே இருப்பாங்க, நாங்களே பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருப்பாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்களா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, பேலர்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஷ்ரவுடுனாக்கா க்ளோத் யூஸ்டு டு ரேப் எ டெட் பர்சன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கனாக்க அவங்க வந்து ஒரு துணி வச்சு ஃபுல்லாக சுற்றி வைப்பாங்க தெரியுமா, அந்த இதுதான் சொல்கிறாங்க ஷ்ரவுடுன்னு சொல்கிறாங்க. இந்த 15 வந்து புக் பேக்கில் இருக்கிறதுங்க, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சினானிம்ஸ். நம்ம புக்கில் இருக்கிற இன்னும் ஒரு சில வேர்ட்ஸ் நீங்கள் உள்ளே போய் படிச்சிங்கன்னா, அந்த புக்கு இது படிச்சிங்கன்னா அதில் இருக்கிற முக்கியமானதுக்கு ஒரு 21 இருக்குது. ஸோ அதுக்கான அர்த்தங்கள் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. ரிங்கிள்டுனாக்கா ஹேவிங் ஆர் ஷோவிங் ரிங்கிள்ஸ், அதான் மூஞ்சில் வந்து சுருக்கங்கள் இருக்கும் அப்படின்றது தான். ஓகேங்களா. ட்ராயிங் ரூம் அப்படின்னாக்கா எ ரூம் வேர் கெஸ்ட் ஆர் ரிசீவ்ட் அண்ட் என்டர்டெயின்டு. ட்ராயிங் ரூம்னாக்கா நம்ம என்ன படம் வரைகிறது இல்லை, இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறாங்கனாக்கா கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு பரிமாறுறது அந்த மாதிரி பண்ணுறதுலாம் ட்ராயிங் ரூம் சொல்லுவாங்க. ரிவோல்ட்டிங் அப்படின்னாக்கா காசிங் டிஸ்கஸ்ட்னாக்கா சங்கடப்படுத்துறது. ஓகேங்களா. இப்போ ரிவோல்ட்டிங்னா அர்த்தம் ஒரு விஷயத்துக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து நாம் ஒரு காசாக இருக்கிறோம், ஐ மீன் ஒருத்தவங்களை சங்கடப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி எடுக்கும். அன்டிக்னிஃபைடு அப்படின்னாக்கா லுக்கிங் ஃபூலிஷ். அன்டிக்னிஃபைட்னாக்கா பார்க்குறதுக்கே ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறது. ஓகேங்களா. இல்லை நம்ம முட்டாள்தனமாக ஒருத்தவங்களை பார்க்குறது. கிரவுலிங் அப்படின்னாக்கா எஸ்பெஷலி ஆஃப் அனிமல்ஸ் டு மேக் எ லோ த்ரெட்னிங் சவுண்ட் யூஸ்வலி ஷோவிங் ஆங்கர். சரிங்களா. கிரவுலிங்னாக்கா இந்த ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ் வந்துட்டு இந்த நிறைய இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிரவுலிங் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. என்ன அர்த்தம்னாக்கா அது இப்போ வந்து ஏதோ ஒரு அனிமல் எடுத்துக்கோங்களேன், இப்போ ஏதோ ஒரு பூனைன்னு வச்சுக்கலாம், கிட்ட வந்துட்டு அப்படி மிரட்டுற மாதிரி அப்படி மாதிரி லோ த்ரெட்டிங்னா அது கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி. ஓகே, குட்டி சவுண்டு கொடுக்குறது, ஐ மீன் அதோட கோவத்தை காட்டுறதுக்கு கொஞ்சம் அப்படி காட்டலாம், அதுதான். அடுத்து செட்டில், டு மேக் ஒன்ஸ் பர்மனண்ட் ஹோம் இன் ஏ பிளேஸ். செட்டில் ஆகிறது சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஐ மீன் டு மேக் ஒன்ஸ் பர்மனண்ட் ஹோம். ஓகேவா, எனக்கு இந்த இடம் பர்மனண்ட்டா, இந்த இடத்துல என்னோடய வீடு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது, அது கிரியேட் பண்ணுறது தான் செட்டில். டிஸ்ட்ரெஸ்னாக்கா சாரோனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கோ அப் டு பிகின் ஒன்ஸ் ஸ்டடீஸ். கோ அப் டுனாக்கா டு பிகின் ஒன்ஸ் ஸ்டடீஸ்னால் என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தர் அவங்களுடைய படிப்புக்காக அது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மீனிங் வரும். ரெசிக்னேஷன் அப்படின்னாக்கா பேஷண்ட் வில்லிங்னஸ் டு அக்செப்ட் சம்திங். சரிங்களா. ஸோ ரெசிக்னேஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
ஸோ while a period of time, whileனாக்க ஒரு குறிப்பிட்ட பீரியட், இந்த நேரத்தில் இந்த பீரியட், ஐயோ சத்துன்னு வர மாட்டேங்குது. ஃபார் a while சொல்லுவாங்களே, கொஞ்சம் நேரத்துக்கு இருங்க, அமைதியாக இருங்க. ஐ மீன் a period of time, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிக்கிறது. வெரிட்டபிள், கரெக்ட்லி நேம்ட் ஆர் கால்டு. வெரிட்டபிள்னாக்க ஒரு இதுக்கு கரெக்டாக பேர் வச்சிட்டாங்க, இல்லைனாக்கா கரெக்டாக கூப்பிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா. சிர்ரப் அப்படின்னாக்கா சிர்ப்புன்னு சொல்லுவாங்க. எ ஷார்ப் சவுண்ட் மேட் பை ஸ்மால் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். என்னன்னாக்கா ஒரு ஷார்ப்பான ஒரு சவுண்டு, ஷார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. கொஞ்சம் குட்டி நேரத்தில் இருக்கும். அது குட்டி குட்டி பேர்ட்ஸ் இன்செக்ட்ஸ்லாம் கொடுக்க தெரியுமா, அதுதான் சிர்ரப் சொல்லுவாங்க. ஷூ அப்படின்னாக்கா டு மேக் சம்படி கோ அவே பை சேயிங் ஷூ. ஓகேவா. யாராச்சும் இங்கே இந்த இடத்த விட்டுக்குள்ள அப்படின்னாக்கா இங்கேருந்து வெளில போ அப்படின்ற மாதிரி அர்த்தமா. செரிஷ், டு லவ் அண்ட் வாண்ட் டு ப்ரொடெக்ட் சம்திங். செரிஷ்னாக்க ஒருத்தங்களை அன்பு செய்கிறது, அடுத்து அவங்கள வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறது, இல்லை ஏதோ ஒரு பொருள். ஓகேங்களா. அடுத்து கிளாஸ்ப் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா டு ஹோல்டு சம்படி டைட்லி இன் த ஹேண்டு. இப்போ லவர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை ஒரு அம்மா அப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு பயமான சுச்சுவேஷன், இல்லை ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கையை அப்படி பிடிச்சி டைட்டாக பிடிச்சிப்பாங்க. புரியுதுங்களா. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை இருந்தாலும் டப்புனு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிப்பாங்கள்ல, அப்படி அந்தமாரி தான். ஃப்ரைவலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட் சீரியஸ்னு உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு இதுலையுமே சீரியஸாக இல்லாமல் இருக்கிறது. ஹோம் கம்மிங் அப்படின்னாக்கா an arrival at home, especially of somebody who has been away for a long time. என்னன்னாக்கா ஹோம் கம்மிங்னு எப்போ சொல்லுவாங்கனாக்கா, இப்போ நிறைய பேர் ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங் கூட பார்த்துருப்பீங்க. என்னன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பேரன் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ அதுதான் சொல்லுவாங்க. ஐ மீன் ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப காலத்துக்கு ஒரு பர்சன் இந்த இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இல்லாமல், சென்னையில் வாழ்கிற ஒரு மக்கள் சென்னைக்கே இல்லாமல் வேறு எங்கேயும் வெளிநாட்டு போய் படிச்சுட்டு திரும்பி இங்கே வராங்க அப்படின்னாக்கா அதுதான் வந்து ஹோம் கமிங் சொல்லலாம். தம்ப் அப்படின்னாக்கா டு ஸ்ட்ரைக் ஆர் நாக் சம்திங் ஹெவிலி. ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி அடிக்கிறதே இல்லை நாக் பண்ணுறது. ஓகேங்களா. ஹெவியாக தம்ப். ப்ரொட்டஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் டிஸ்அக்ரிமெண்ட். ஓகேவா. டு எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் டிஸ்அக்ரிமெண்ட், எதாக இருந்தாலும் சரி நீங்கள் சொன்னால் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படின்றது தான், என்னால் ஏற்றுக்கவே முடியல, ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றது. கஸ்டமரி, அக்கார்டிங் டு கஸ்டம். ஓகேவா. மௌர்னிங், சாரோ அபவுட் சம்படிஸ் டெத். யாராச்சும் ஒருத்தர் இறந்துட்டாங்கனாக்கா அவங்களை நினச்சி நம்ம மனவேதனை பட்டுக்கிட்டே இருப்போம் தெரியுமா. ஒரு குட்டி சவுண்டு மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும், பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கூட்டிகிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க. அதுதான். அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்கிற இந்த 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கிற ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு சில ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை இங்கே சொல்கிறேன். சென்ட் ஃபார் சம்படி அப்படின்னாக்கா டு ஆஸ்க் சம்படி டு கம். ஓகேவா. டு ஆஸ்க் சம்படி டு கம். நல்லா தெரிஞ்சுங்க. ஃப்ரேசல் வெர்ப் பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ட் மீனிங் நம்ம எடுக்கவே கூடாது. சென்ட் ஃபார் சம்படினா என்ன அர்த்தம், யாருக்கும் அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஆனால் இங்கே மீனிங் பாருங்களா, டு ஆஸ்க் சம்படி டு கம், யாராச்சும் இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். டேக் டு சம்திங் அப்படின்னாக்க டு ஸ்டார்ட் லைக்கிங் சம்திங். டேக் டு சம்திங்னாக்க இதில் என்ன அர்த்தம் வருது பார்த்தீங்கன்னாக்கா டு ஸ்டார்ட் லைக்கிங் சம்திங் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம வந்து நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான். இப்போ இடியம்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கெட் அலாங் வித் சம்படி அப்படின்றதுக்கு டு ஹாவ் ஏ கம்ஃபர்டபுள் ஆர் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் சம்படி. ஓகேவா. கெட் அலாங் வித் சம்படி அப்படின்றதுக்கு அர்த்தம் டு ஹாவ் ஏ கம்ஃபர்டபுள் ஆர் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் சம்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் சம்திங் அப்படின்னு இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் சம்திங்னு அர்த்தம். ஆஸ் ஃபார் சம்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வித் ரிகார்ட் டு சம்படி. ஆன் சம்படிஸ் பார்ட் அப்படின்னாக்க மேட் ஆர் டன் பை சம்படி. ஓகேவா. ஆன் சம்படிஸ் பார்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு விஷயம் உருவாகிறது இல்லைனாக்கா யாராச்சும் ஒருத்தவங்க முடிச்சு வைக்கிறாங்க யாரோ ஒருத்தரால் அப்படின்ற மாதிரி. ஓகேவா. இந்த பார்ட் ஆன் சம்படிஸ் பார்ட்னாக்கா யாரோ ஒருத்தவங்க முடிச்சு வைக்கிறாங்க இல்லை யாராச்சும் செய்வாங்க. யூ கேன் நெவர் டெல் அப்படின்னாக்கா யூ கேன் நெவர் பி ஷுர். யூ கேன் நெவர் டெல்னாக்கா என்ன அர்த்தம், உனக்கு ஒன்றும் கரெக்டாக தெரியல, நீ சொல்லவே கூடாது அப்படின்றது தான். ஓகேவா. சரி. ஓகே. இந்த ப்ரோஸோட டைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா த போர்ட்ரைட் ஆஃப் ஏ லேடி. இதோட ஆத்தர் யாருனாக்கா குஷ்வந்த் சிங். இதோட தீம் பார்த்தீங்கன்னாக்கா கிராண்ட் பேரண்ட்ஸ் அஃபெக்ஷன் இஸ் ஹெவன்லி. ரொம்ப முக்கியமானதுங்க. தீம்லாம் கேட்டுருவாங்க, மாரல் கேட்டுருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் அஃபெக்ஷன் இஸ் ஹெவன்லி அப்படின்றதான் தீமு. மாரல் பார்த்தீங்கன்னாக்கா கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் த கிரேட் பில்லர்ஸ் ஆஃப் யூ ஃபேமிலி. சரி. ஓகே. இப்போ கதைக்குள்ளே போகிறோம். கதையை ஒரு 5 பார்ட்டாக பிரிச்சுக்கலாங்க. சரிங்களா. ஒரு இன்ட்ரொடக்ஷன் வச்சுக்கலாம். இந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம ஆத்தர் வச்சுக்கலாம், ஆத்தரை பற்றி சொல்லிடலாம். ஸோ அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா. அடுத்தது த கிராண்ட் மதர்ஸ் பர்சனாலிட்டி, அது 2வது பிரிச்சுக்கலாம். அவங்களோட கிராண்ட்மா எப்படி இருப்பாங்க, அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.
மூணாவது இந்த கதையை எப்படி பிரிக்கலாம்னாக்கா டெய்லி ரொட்டீன் அட் த வில்லேஜ். அந்த வில்லேஜில் அவங்களோட டெய்லி வேலை என்னவாக இருக்கும் அப்படின்றது. லைஃப் இந்த சிட்டியில் அவரோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி. கடைசியாக ஹர் டெத், அந்த பாட்டியோடைய இறப்பு. ஸோ இந்தமாரி 5 கேட்டகரியாக பிரிச்சிடலாம் வாங்க. ஸோ இந்த குஷ்வந்த் சிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டே நம்ம அதான் சொன்னோம். இப்போ தாங்க கதைக்குள்ளே போகிறோம். கதையை வந்து அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் கண்டென்ட்டை அதில் ரொம்ப நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்கிறோம், சரிங்களா? ஏன்னா நம்ம படிக்கிறவங்க முடிவாயிடுச்சு, அதை நம்ம ஒழுங்காக படிக்கணும், அவ்வளோதானே. இதானே தேவையான ஒரு விஷயம், சரிங்களா? இந்த இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா குஷ்வந்த் சிங் பற்றி, அவர் வந்து ஒரு இந்தியன் நாவலிஸ்ட்டு, லாயரு. அவர் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் சொல்லியிருந்தா, சாரி மன்னிச்சிடுங்க, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், ஓகேங்களா? 1947 இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் ஜாயின் பண்ணிருப்பார். அவர் பத்ம பூஷன் வாங்கியிருப்பார், பத்ம விபூஷன் வாங்கியிருப்பார். அப்புறம் வந்து அவர் ஸ்டோரிஸ் என்னென்ன பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். திஸ் ஸ்டோரி இஸ் ரிட்டன் இன் ஃபஸ்ட் பர்சன், ஓகேவா? இந்த ஸ்டோரியில் என்ன இருக்குன்னாக்கா ஒரு அஃபெக்ஷன், ஐ மீன் யாரோட அஃபெக்ஷனுக்கு, இந்த ஆத்தருக்கும் அவங்களுடைய கிராண்ட் மதருக்கும் உள்ள அஃபெக்ஷனை தான் இந்த ஸ்டோரியில் வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றதான் இன்ட்ரோடக்ஷன், ஓகேவா? உங்களுடைய கிராண்ட் மதர்ஸ் பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். The author's grandmother had always been short and fat. சரி, ஓகே. இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இந்த 5 பார்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லிடுறாங்க. என்னன்னாக்கா ஒரு பாட்டி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பேரன் இருக்கான். அந்த பேரன் தான் யாருனாக்கா நம்மளுடைய ஆத்தர் குஷ்வந்த் சிங், ஓகேவா? இந்த பாட்டிக்கும் பேரனுக்கும் ரொம்ப அன்பு அதிகமாக இருக்கும், ஓகேவா? அவங்க பாட்டி பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கனாக்கா ஷார்ட்டாக இருப்பாங்களாம், ஃபேட்டாக இருப்பாங்களாம், ஐ மீன் குள்ளமாக இங்கே இந்த கட்டையா குட்டையா அப்படின்னு கலாய்ப்பாங்க தெரியுமா, அதுமாரி தான் ஷார்ட் அண்ட் ஃபேட்டாக இருப்பாங்க. அவங்க பேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லைட்லி பெட், ரொம்ப வயசானவங்க, ஓகேவா? வயசானவங்க அப்படி முதுகு வளைஞ்சிருக்குங்களா, அதுமாரி இருப்பாங்களாம், ஓகேவா? அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாச்சும் ரிங்கிள்ஸாக இருக்கும், அவங்க மூஞ்சி ஃபுல்லாக சுருங்கி போயிருக்குமா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷி வாஸ் வேரிங் எ ஸ்பாட்லெஸ் ஒயிட் சாரீ. அப்படின்னாக்கா அந்த பாட்டு என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா அவங்க வந்து ஒரு ஒயிட் சாரீ தான் எப்போதுமே கட்டியிருப்பாங்க. ஐ மீன் இதெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன சாரீ கட்டிருப்பாங்க, ஸ்பாட்லெஸ் ஒயிட் சாரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும், ஓகேவா? அடுத்தது her silver locks were scattered untidily over her pale puckered face. என்னன்னாக்க அவங்களோட முகம் வந்து அந்த ஒரு மங்கலாக இருக்கும். என்னன்னா இந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குங்க. என்ன வேதனைனா அவங்களுடைய பேரன் வந்துட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு போய்ட்டு ரிட்டன் வர்றாரு, ஓகேவா? ரிட்டன் வர்றப்ப இவங்க இறந்துருப்பாங்க. இதுதான் கதை, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த டைமில் இந்த பாட்டிக்கும் பேரனுக்கும் உள்ள அந்த ஒரு அன்பு பரிமாறுதல், அந்த பேரன் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, பாட்டி எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இதுதான் இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதை அழகாக சொல்கிறாங்க. இது நம்ம 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம், சரிங்களா? நம்மளுக்கு கொஸ்டின் எப்படிலாம் கேட்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, ஃபுல் ஆஃப் ரிங்கிள்ஸ். அவங்க என்ன போட்டிருந்தாங்க, ஸ்பாட்லெஸ் ஒயிட் சாரி. அவங்க சில்வர் லாக்ஸில் என்ன இருந்துச்சு, அவங்க ஸ்கேட்டர் அன்டைட்லி. அவங்க ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, திரும்ப கேட்டுருந்தாங்க பேல் பக்கட் ஃபேஸு அப்படின்றதான். ஸோ அதனால தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஹர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ்ட் இன் இன்ஆடிபிள் ப்ரேயர். என்னன்னாக்கா அவங்க லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சத்தமே இல்லாத ஒரு ஐ மீன் இன்ஆடிபிளாக உங்களுக்கு தெரியல, சத்தம் அந்த வெளிலே கேட்காது. ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம், ஐ மீன் ஜெபம். இதில் வந்து அவங்க கிறிஸ்டின், ஓகே. ஐ மீன் இதில் க்ரோசரி சொல்லுவாங்க, ஐ மீன் ஜெபமானு சொல்லுவாங்க தமிழில். அதை அவங்க வந்து வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஷி வாஸ் லைக் த வின்டர் லேண்ட்ஸ்கேப் இன் த மவுண்டெயின்ஸ், சரிங்களா? இந்த குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து இவங்களுடைய இந்த குடும்பத்தில் இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஆளுங்க, ஓகேவா? ஓகே. இந்த கதையுடைய கரு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கும் அந்த பையனுக்கும் உள்ள ஒரு இது, ஓகேவா? இந்த கிராண்ட் சன் எப்படி உங்களை விட்டு பிரிக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து இவங்களோட அப்பியரன்ஸை பற்றி நான் பார்த்துட்டோம். இந்த கிராண்ட்மா எப்படி இருப்பாங்க, மொத்தமாக எத்தனை பாயிண்ட், 1 2 3 4 5 6 7, இந்த 7 பாயிண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். இந்த இதில் கேட்டாங்கன்னா அவங்க ஷார்ட்டாக ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்களோட பேக் வந்து ஐ மீன் முதுகு வந்து வளைஞ்சிருக்கும், அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக சுருக்கமாக இருக்கும், அவங்க ஸ்பாட்லெஸ் ஒயிட் சாரி தான் போட்டிருப்பாங்க, அவங்க சில்வர் லாக்ஸ் வந்து அன்டைட்லி ஐ மீன் ஸ்கேட்டர் அன்டில்னு அது அலங்கோலமாக வந்து செதறி கிடக்கும், ஓகேவா? அடுத்து அவங்க மூஞ்சி எது வர ரொம்ப மங்கலமாக ஐ மீன் மங்கலன்ட்ட பாருங்கள் மங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க லிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அவங்க உதடு எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஜாமாலை சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த கிறிஸ்டின் சொல்லுவாங்களே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும், சத்தம் வராமல் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வின்டர் லேண்ட்ஸ்கேப்பில் இருப்பாங்க, இந்த மவுண்டெயின்ஸில் இருக்கிற வின்டர் லேண்ட்ஸ்கேப்பில் இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அவங்களுடைய பற்றின விஷயங்கள். அடுத்தது த டெய்லி ரொட்டீன் அட் த வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னாக்கா
சீக்கிரமாக அவங்க அந்த பாட்டியோட வேலையை என்ன பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவங்க பேர் வந்து சீக்கிரம் ஆத்தர் ஓகேவா, ஆத்தரை வந்து எழுப்பி போடுறது தான் வேலை, எழுப்பி போட்டு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறது தான் அவங்களோட வேலையாகவே இருந்துச்சு ஓகேவா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஷி வாஸ் அட்டரிங் த மோனோட்டோனஸ் சாங் வைல் ஷி வாஸ் பாத்திங். அது இல்லாமல் அவங்க குளிக்கும் போது என்ன பண்ணுவாங்கனாக்க இந்த மோனோட்டோனஸ் சாங், மோனோட்டோனஸ்னால் என்னது, இந்த சலிப்பான ஒரு பாடல் சொல்லுவாங்களே, சலிப்பானதுன்னா திரும்ப திரும்ப ஒரே பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா. அடுத்து ஷீ கேவ் ஹிம் ஸ்டேல் சப்பாத்திஸ் எவ்ரிடே. இந்த ஸ்டேல் சப்பாத்திஸ்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுவையற்ற சப்பாத்தின்னு சொல்லலாம், இல்லைனாக்கா பழைய சப்பாத்தின்னு சொல்லலாம் ஓகேவா. அவங்க பேரனுக்கு எப்போதுமே வந்து இந்த சுவையில்லாத ஒரு சப்பாத்தி தான் கொடுத்துட்டே இருப்பாங்களா தினமும். அடுத்தது என்னென்னாக்கா ஷீ கேரி செவரல் ஸ்டேல் சப்பாத்திஸ் வித் ஹர் ஃபார் தி வில்லேஜ் டாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த பழமையான இந்த பழைய சப்பாத்தி இல்லை டேஸ்ட்டில் சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வில்லேஜில் இருக்கிற டாக்ஸுக்கெலாம் போய் கொடுப்பாங்களா, நாய்க்கெல்லாம் போய் கொடுப்பாங்களா ஓகே, அதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. த ஆத்தர் லைக் ஹர் வெரி மச். அது இல்லாமல் நம்ம குஷ்வந்த் சிங் பார்த்தீங்கன்னாக்கா குஷ்வந்த் சிங் அவங்க பாட்டினா ரொம்ப உயிர், ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு ஓகேவா. ஹிஸ் கிராண்ட் மதர் வாஸ் கோயிங் டு ஸ்கூல் வித் ஹிம் பிகாஸ் தேர் வாஸ் எ டெம்பிள் நியரர் டு த ஸ்கூல். அதெல்லாம் இதில் ஹைலைட் காமெடி நடக்க இந்த கிராண்ட்மா இருக்காங்களா, அவங்களோட பாட்டி வந்து தினமும் இவங்க பேரன் கூட வந்து ஸ்கூலுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஏன் போவாங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருக்குமா, அங்கே போவாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு அமைதியாக உட்காந்து அங்கே இருக்க ஸ்கிரிப்சர்ஸ்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் ஓகேவா. ஷி வுட் சிட் அண்டு ரீட் ஸ்கிரிப்சர்ஸ் ஓகேவா. அடுத்தது லைஃப் இந்த சிட்டி லைஃப் எப்படி இருக்கும், இதில் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆத்தர் அண்ட் கிராண்ட் மதர் அட் சிட்டி வாஸ் நாட் ஸோ க்ளோஸ் ஆஸ் இன் த வில்லேஜ். அவங்க வில்லேஜில் ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி இந்த சிட்டிக்கு வந்து அவங்களால இருக்கவே முடியல, அந்த பாட்டிக்கும் அந்த பேரனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஏன்னா நிறைய டிஸ்டன்ஸ் வந்துருச்சு அவங்களுக்குள்ள. த ஆத்தர் பிகேம் செப்பரேட்டட் ஃப்ரம் த க்ளோஸ் ரிலேஷன் வித் ஹிஸ் கிராண்ட் மதர். அது மட்டும் இல்லாமல் ஆத்தர் இருக்க குஷ்வந்த் சிங் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க பாட்டி கூட அந்த க்ளோஸ் ரிலேஷன் வந்து செப்பரேட் ஆகிட்டாரோ, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கார் கொஞ்சமாக, ஒதுங்கி வந்துட்டார். ஷி வாஸ் நாட் ஹாப்பி அபவுட் த எஜுகேஷன் ஹி ஹேட் அட் த சிட்டி ஸ்கூல். அது இல்லாமல் அவங்க பாட்டிக்கு இவர் வந்து அங்கே சிட்டியில் படிக்கிற ஸ்கூலில் அந்த எஜுகேஷனை அவங்களுக்கு பிடிக்கவே இல்லையா சரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க when the author went to university he was allotted a separate room. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆத்தர் இருக்கார்ல குஷ்வந்த் சிங், அவர் வந்து யூனிவர்சிட்டிக்கு போய் ஜாயின் பண்ணோன்னா அவருக்கு வந்து தனி ரூம் கொடுத்துட்டாங்களாம் சரியா. ஸோ இது எல்லாமே பாட்டிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, நம்ம பேர் வந்து நம்ம கூட இருக்க மாட்டோம், கேப் விட்டாச்சு அப்படின்றது ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஹிஸ் கிராண்ட் மதர் ஸ்பெண்ட் டைம் வித் ஹர் ஸ்பின்னிங் வீல் ஃப்ரம் த சன்ரைஸ் டு சன்செட். என்னன்னாக்கா அவங்க பாட்டி இந்தமாரி நேரத்தில் அவங்க பையன் பேரை வந்து செப்பரேட் ரூமில் போயிட்டானாக்கா இவங்க எப்படி நேரத்தை எப்படி கழிச்சானாக்கா இந்த ஸ்பின்னிங் வீல்லையும் அவங்க வந்து அவங்க ஸ்பின்னிங் வீல், அந்த வீல் வந்து ஸ்பின்னிங் இருக்குல்ல அதில் தான் அவங்க நேரத்தை வந்து ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சன்ரைஸ் டு சன்செட், காலையில் சூரியன் உதிக்கலாம் சூரியன் முடிவு வரைக்குமே அதே ஒரு வேலையை இப்போ அவங்களோட நேரத்தை வந்து கழிச்சிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி வந்து ரொம்ப ஐசோலேட்டடாக இருந்தாங்க, ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அந்த மதிய நேரத்தில் மட்டும்தான் அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஏன்னாக்கா அந்த நேரத்தில் தான் வந்து இந்த ஸ்பேரஸ்லாம் வந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து ஊட்டிகிட்டு இருப்பாங்களாம் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆத்தர் வந்து டிசைட் பண்ணுறாரு என்ன பண்ணுறப்பா, எனக்கு அப்ராடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் அவங்க ஆத்தர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஏற்றி விடுறதுக்கு அவங்க பாட்டி போகிறாங்க. அது போனோன்னா கொஞ்சம் கூட எமோஷனே காட்டாமல் வந்துடுவாங்களாம். அது எப்படி முடியாதுல்ல, எப்படி நம்ம பேர் நம்ம விட்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால் இது காட்டணும். ஹர் டெத் இதுதான் கடைசி பார்ட், இது ரொம்ப முக்கியமானதுங்க. இதில் கொஷின்ஸ் கேட்கலாம். ஆத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போனார்ல, வெளிநாட்டுக்கு போய்ட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு வர்றாரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5 வருஷம் கழிச்சு வர்றாரு. ஹீ ஃபவுண்ட் ஹர் ஸ்பெண்டிங் மோர் டைம் இன் ப்ரேயர்ஸ் அண்ட் ஸ்பின்னிங் த வீல். அவர் வந்தோன்னு பார்த்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னாக்கா அவங்க பாட்டு வந்து முக்கியமாக பார்த்தாக்க அவங்க அதிக நேரம் இந்த ஜெபமாலை சொல்கிற ப்ரேயர்ஸ் பண்ணுறதுலையும் அவங்களுடைய அந்த ஸ்பின்னிங் அந்த வீலை வந்து ஸ்பின் பண்ணுறதுலேயே வந்து அவங்க நேரத்தை கழிச்சிட்டாங்க, வாழ்க்கையை கழிச்சிட்டாங்கன்னு தெரியுது. த டே பிஃபோர் ஹர் டெத் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஷி அபாண்டட் ஹர் ப்ரேயர்ஸ். என்னன்னாக்கா அவங்க சாவறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க பாட்டி இந்த ப்ரேயர்லாம் பண்ணுறது நிறுத்திட்டாங்களாம். ப்ரேயர் பண்ணுறது நிறுத்திட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க போயிட்டு அவங்க நெய்பர்ஹுட் இருக்காங்கல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லா லேடிஸையும் கூப்பிட்டு வச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பாட்டு பாடினாங்கன்னா த ஹோம் கம்மிங் ஆஃப் தி வாரியர்ஸ் ஆன் ஏ வார்ன் அவுட் ட்ரான். என்னன்னாக்கா ஹோம் கம்மிங் எதை நினச்சி பாடுவாங்கனாக்கா அவங்க பேரன் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வரான் அப்படின்றத வந்து பாடிக்கிட்டே இருக்காங்களாம் சரிங்களா. ஷி டிட் திஸ் டு செலிப்ரேட் ஹோம் கம்மிங் ஆஃப் ஹர் கிராண்ட்சன். அதான் அவங்க பேரன் வரான்னு தெரிஞ்சு போச்சு, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த பாட்டு பாடினாங்க சரிங்களா. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க, ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆன்டிசிபேட்டட் ஹர் டெத். ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இதான் நம்ம முடிவுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கனாக்கா
ஷீ லே பீஸ்ஃபுல்லி இன் பெட் ப்ரேயிங். ஏன்னாக்கா பெட்டில் படுத்துட்டு அமைதியாக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பீட்ஸ்னு சொல்லுவாங்க, நம்ம ஜெபமாலை இருக்குல்ல, அந்த ஜெபமாலை பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குன்னா ஒரு நிமிஷம் காட்டுறேனே. ஸோ இதில் பீட்ஸ்னு சொல்கிறாங்களா, அது இதுதான் ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும் ஒரு ஜெபமாலை. சாரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் பீட்ஸ் ஒன்று ஒன்றா இருக்கும் ஓகேவா. இது ஒன்று ஒன்றா சொல்லிட்டுருக்காங்க பொறுமையாக. சாரி கோச்சிக்காதீங்க. ஓகே. டில் ஹர் லிப்ஸ் ஸ்டாப்டு மூவிங். என்னன்னாக்கா அந்த பீட்ஸ் ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டா ஜெபமாலை சொல்லிட்டே இருப்பாங்க ஒன்று ஒன்றா. இப்போ நம்ம ஹிந்துஸ்லாம் சொல்லுவாங்களே ஒரு இதாக பிடிச்ச ஒவ்வொரு மணியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எப்போனாக்கா அவங்களுடைய உதடுகளை வந்து ஸ்டாப் மூவிங் ஓகேவா. அவங்க உதடு அசைடு நிறுத்தது வரைக்குமே அவங்க சொல்லிகிட்டே இருந்துருக்குறாங்க. கடைசியாக அவங்க உயிர் போனதுக்கப்புறம் அவங்க கையில் வந்து உயிரற்ற லைஃப்லெஸ் ஃபிங்கர் ஓகேவா. அந்த நேரத்தில் அந்த ரோசரி அதான் ஜெபமாலை சொன்னால அது கீழே விழுந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் இது கொஷின்ஸ் கேட்கலாம். thousands of sparrows flew into mourn her death. என்னன்னாக்கா நிறைய ஸ்பேரோஸ் வந்து இவங்க டெத்தை வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்குதுங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுங்கெல்லாம் அந்த ஸ்பேரோஸ்லாம் என்ன பண்ணிச்சிங்கனாக்கா இந்த பாட்டியோட உடலை அந்த இறந்த உடல்கிட்ட வந்து என்ன பண்ணுனாக்கா ரொம்ப அமைதியாக அப்படியே பக்கத்தில் வந்து அமர்ந்து வச்சுக்கலாம் ஓகே. அவங்க உடலை சுற்றி வந்து உட்காந்து வச்சுக்கலாம். they even disregarded the bread crumbs thrown for them by குஷ்வந்த்ஸ் மதர். என்னன்னாக்கா அவங்க குஷ்வந்தோடைய அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க இந்த பிரெட் கிரம்ஸ்னாக்கா அந்த உணவு வைப்பாங்களா இறந்த நேரத்தில் அந்த ஸ்பேரஸ் கொஞ்சம் சாப்பிட வைப்பாங்களா, அதை கூட அதுங்க எதுவுமே சாப்பிடவே இல்லையா. அவங்க வந்து டிஸ்ரிகார்டனாக்கா அலட்சியப்படுத்துறது ஓகேவா. இந்த ஸ்பேரஸ் எதுவுமே அந்த சாப்பாடு எதுவுமே கண்டுக்காமல் அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது. மவுன்னாக்கா உங்களுக்கே தெரியும், ஒருத்தங்க இறந்துட்டாங்கனாக்கா அவங்க பக்கத்தில் உட்காந்து சாரவாக இருக்கிறது, அமைதியாக அழுதுகிட்டே இருக்கிறது அப்படின்றது தான். they only flew away after the corpse was carried away for cremation. ஏன்னா எனக்கு எப்போ திரும்ப இதுங்களாம் அந்த இடத்த விட்டு போச்சுனாக்கா அந்த கார்ப்ஸ்னாக்கா அந்த இறந்த உடல் இருக்குல்ல, அந்த இறந்த உடலை வந்து தகனம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு அதை எரிக்கிறதுக்கு அந்த உடலை எரிக்கிறதுக்கோ இல்லை புதைக்கிறதுக்கோ எடுத்துகிட்டு போகிறப்ப தான் அதுங்களாம் அந்த இடத்த விட்டு போச்சுங்க, பறந்து போச்சுங்க அப்படின்றாங்க. இதில் என்ன மாறல்னாக்கா கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் தி கிரேட் பில்லர்ஸ் ஆஃப் யூ ஃபேமிலி, இதான் ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ நடுவில் ஜாமலை கீழே போட்டால் ஸோ கோச்சிக்காதீங்க, ஒருத்தர் கிறிஸ்டின்ஸ் இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. சரி ஓகே. இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரோஸில் ரொம்ப முக்கியமாக ஒரு 14 கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ எப்படின்னாக்கா சில பேர் இருப்பீங்க இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, இந்த ஸ்டோரி ரொம்ப ஈஸியாக தான். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்லிருக்கிறேன், ஸோ சீரியஸாக எடுத்துக்க வேணாம் சரிங்களா. த ஆத்தர்ஸ் கிராண்ட் மதர் வாஸ் டேஷ் அண்ட் டேஷ் வித் ரிங்கிள்ஸ். யாரும் ஷார்ட் அண்ட் ஃபேட்டாக இருப்பாங்க. எவ்ரி டே ஷி யூஸ் டு டேஷ் த ஆத்தர் டு பி ரெடி டு கோ டு ஸ்கூல். Wake up. She was always busy with her dash prayers. The author dashed her very much liked. After shifting from village to city, they were dash not so close. She was dash about his dash at the city school. She was not happy about his education at the school level. When the author decided to go dash for further studies abroad, she came to leave him at the dash without dash railway station showing emotion. When he returned after dash years, she had no emotions. 5 years. The day before her death, she dash stopped her prayers. She dashed the songs to celebrate the dash of her grandson. She sang and homecoming. Next morning, she became dash ill. She died peacefully in bed while praying. Thousands of sparrows flew into mourn her death. சரிங்களா. ஸோ இந்த ஒரு 14 கொஷின்ஸ் இதில் கேட்கப்படுது. இதெல்லாம் அந்த அப்ரிஷியேஷன் கொஷின்ஸில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் நம்மளுக்கு இருக்குது தெரியுமா, ஸோ அதையும் வேணால் சொல்லிடுறேன். நீங்கள் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலது இருக்கும் ஓகேவா. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 1 or 2 sentences பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லிட்டுருப்பாங்க. பேஜ் நம்பர் 5ல் இருக்கும். டிஸ்கிரைப் த கிராண்ட் ஃபாதர் ஆஸ் சீன் இன் த போர்ட்ரேட் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஹி wore a big turban and loose fitting clothes as every old man did in those days. He had long white beard that covered almost his chest. He looked very old. No one would believe that he had a wife or children or seeing his appearance.
ஒய் வாஸ் த ஆத்தர் லெஃப்ட் வித் ஹிஸ் கிராண்ட் மதர் இந்த வில்லேஜ். ஏங்க நீங்கள் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 4 பேஜுக்கு வரும், கண்டென்ட் பெருசாக வரும். ஸோ நான் வந்து குட்டியாக சுருக்கியாக உங்களுக்கு வந்து ஒரு 5 பாட்டாக மெயினான கண்டென்ட்டை சொல்லிட்டேன். சரிங்களா? எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அதை வச்சு கேட்டேன். ஸோ இந்த அப்ரிசியேஷன் கொஷின்ஸுக்கும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். த ஆத்தர் வாஸ் லெஃப்ட் வித் ஹிஸ் கிராண்ட் மதர் இந்த வில்லேஜ் as his parents moved to the city for better living conditions. சரிங்களா? Where did the author study in his childhood? The author studied in the village school in his childhood. அவருடைய சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் தான் படித்தார். Why did the grandmother accompany the author to school? ஏன் வந்து அவங்க கிராண்ட்மா வந்து ஆத்தர் கூட ஸ்கூலுக்கு போவாங்க கேட்டாங்கனாக்கா, ஏன்னா அவங்க ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் கிட்ட இருக்கும். அது இல்லாமல் அங்கே போய்ட்டு அவங்க வந்து ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறதுக்காக போவாங்க. வாட் மேட் த டாக்ஸ் ஃபாலோ த கிராண்ட் மதர் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ்? ஏன்னா அவங்க ஸ்டேல் சப்பாத்திஸ் வந்து அந்த வில்லேஜ் டாக்ஸ் போகிறதுக்காக போங்களா, அதனால் அவங்க பின்னாடியே வரும். Why didn't the grandmother feel sentimental when the author went abroad for higher education? ஏன் அவங்க ஆத்தர் வந்து கிராண்ட்மதர் ஏன் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தாங்க ஆத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போனோன்னா, ஹையர் எஜுகேஷன் போகிற பார்த்தீங்கன்னாக்கா, the grandmother did not feel sentimental because she knew nothing would happen to her till he returns home. என்னன்னாக்கா அவங்க ஏன் திரும்ப வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து சும்மா எந்த ஒரு விஷயம் காட்டாமல் இருப்பாங்கனாக்கா, அவங்களுக்கு தெரியும் அவங்க பேரை ரிட்டன் அவங்க வீட்டுக்கு வரது வரைக்கும் இவங்க சாக மாட்டாங்கன்றது இவங்களுக்கு எதுவும் தெரியும். அதனால தான். Moreover, his future was more important to her than anything. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரனுடைய ஃப்யூச்சர் வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து எந்த ஒரு எமோஷனும் காட்ட மாட்டாங்களாம். வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே ஃபார் கிராண்ட் மதர்? இது வந்து அவங்களோட ஹாப்பியஸ்ட் டைம் கேட்டிங்கனாக்கா, டியூரிங் ஆஃப்டர்நூன் கிராண்ட் மதர் யூஸ் டு ஃபீட் த ஸ்பேரோஸ் வித் க்ரம்ஸ் ஆஃப் பிரெட். என்னன்னாக்கா அவங்களுடைய ஒரு நாளைக்கு அவங்களுடைய இது ஹாப்பியஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மதிய நேரத்தில் அந்த ஸ்பேரோஸ்க்குலாம் சாப்பாடு ஊட்டி விடுவாங்கள்ல, அதுதானா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் 3 or 4 சென்டென்சஸ் சொல்லிட்டு இருக்கோம். டிஸ்கிரைப் த ஆத்தர்ஸ் கிராண்ட் மதர். ஸோ அதுக்கெலாம் உங்களுக்கு ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன். வாட் வாஸ் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் தி கிராண்ட் மதர்ஸ் அட் ஹோம்? அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ என்னென்னா நம்மளுக்கு தேவை என்ன தெரியுமா, இதில் இருக்க 3 பாயிண்ட்ஸோ இல்லை 4 பாயிண்ட்ஸ் எழுதுற மாதிரிலையோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. இப்படிலாம் கொஸ்டின் கேட்டால் இந்த கொஸ்டின் எடுத்து நம்மளுக்கு அப்படியே கேட்டக்கூடாது, கொஞ்சம் மிங்கிள் பண்ணி தான் கேட்பாங்க. How is school education in the village different from that in the city? The school education in the village gives importance to spiritual things such as God and the scriptures in addition to subject matter. But in city, it focuses only on subject matter. என்னன்னாக்கா வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடவுளுக்கும் அந்த ஸ்கிரிப்சர்ஸ்க்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சிட்டியில் வெறும் சப்ஜெக்ட் மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா. அது இல்லாமல் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றி ஸ்கிரிப்சர்ஸ் பற்றி எந்த ஒரு டீச்சிங்குமே கிடையாது. அதனால தான் அவங்க பாட்டிக்கு வந்து பிடிக்காது. The grandmother appreciated with the value of education. Give instances in support of your answer. அப்படி சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். When her grandson went up to university, he was given a separate room. She accepted loneliness in a humble manner. என்னன்னாக்கா அவங்க கிராண்ட்சன் இருக்காங்கல்ல, அவர் வந்து யூனிவர்சிட்டிக்கு போனோன்னா அவங்க செப்பரேட் ரூம் கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் அவங்க பாட்டி வந்து ஹம்பிள் தன்னடக்கத்தோட சரி ஓகே பரவாயில்ல நம்ம லோன்லினஸ் இதான் இதுக்கப்புறம் தனியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. The grandmother was strong-minded, justify. ஓகேவா, அவங்க கிராண்ட்மதர் ஸ்ட்ராங் மைண்டடான்னு சொல்லிட்டு சும்மா கேட்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு தேவை வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இருந்தாலும் தெரிஞ்சவங்க இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா. ஸோ ரொம்ப மெயினானது மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் அதுதான் இருக்கும். ஸோ கதையை கொஞ்சம் ரொம்ப குதறபடி சொல்லிருப்பேன், கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் வந்து கதையை சொல்ல உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸோ எது எக்ஸாமில் கேட்பாங்களோ அந்த கீவேர்ட்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன், சினானிம்ஸ் கொடுத்துருக்குறேன். சரிங்களா. ஸோ இதை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.